இந்த வாகன புகையில் வர்ற இந்த கார்பன் மோனாக்சைடு இந்த நச்சு புகைகள் வந்து நம்ம வாயு மண்டலத்தில் பரவுது. ஸோ பிரெயின் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா உயிரையே காப்பாற்றினா கூட குழந்தை வந்து ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தையாக தான் இருக்கும். ஐசியூவில் வச்சு தீவிர சிகிச்சை அளித்தால் குழந்தையை காப்பாற்ற முடியும். வணக்கம் சார், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. நான் டாக்டர் சசி குமார். நான் வந்து கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குழந்தைகள் நலத்துறையில் இணை பேராசிரியராக கடந்த 10 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். ஓகே சார், சூப்பர் சார். இப்போ என்ன சார், இப்போ வந்து சைல்டு கேர் கிளினிக் நம்ம ஸ்பெஷலாக வந்து இந்த ஒரு விஷயங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை பார்க்க வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து சுவாசம், அதுலேயே சுத்தமான சுவாசம், காற்று அப்படிங்கிறது எந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு முக்கியமான விஷயம் சார்? இந்த குழந்தைங்கள் வந்து குழந்தைங்கள்ங்கிறத விட ப்ரெக்னென்ட் உமன்லேருந்து, ஏன்னா ஒரு கருவிலே உருவாகிற குழந்தையிலேருந்து வளரும் குழந்தைகள் எல்லாருக்கும் அவங்களுடைய பிரெயின் வந்து எஸ்பெஷலி ஃபஸ்ட்டு 3 வருஷம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூளையானது 90% வளர்ச்சியை வந்து ஃபஸ்ட்டு 3 வருஷத்தில் தான் அடையுது. ஸோ அந்த பீரியட் வந்து ரொம்ப வல்னரபிள் பீரியட். இந்த மூளைக்கு நம்ம எப்படி வந்து உயிர் வாழ்கிறதுக்கு உணவு தேவையோ அந்த மாதிரி மூளை வந்து நல்லா வளர்கிறதுக்கும் மூளையுடைய செயல்பாடு நிறைவாக கரெக்டாக அமைவதற்கு வந்து சுவாசம் மெயினாக வந்து ஆக்சிஜன், பிராணவாயு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிராணவாயு குளுக்கோஸ். ஸோ சுத்தமான சுவாசம்ங்கிறது வந்து ஆக்சிஜன் வந்து, ஸோ ஆக்சிஜன் லெவல் நல்லா இருந்தால் தான் குழந்தையுடைய மூளை வளர்ச்சியும் ரொம்ப நல்லா இருக்கும், மற்ற உறுப்புகளும் நன்றாக வளரும். அதனால் சுத்தமான சுவாசம் வந்து வளரும் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே ஓகே சார். இப்போ இன்றைக்கி சூழ்நிலையில் வந்து நிறைய தொழிற்சாலைகள் இருக்குது, நிறைய காரு பைக்குன்னு சொல்லி அதுலேருந்து வர புகைகள், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களால் வந்து காற்று வந்து ரொம்ப ஈஸியாக வந்து மாசுபாடு ரொம்ப சீக்கிரமாக நடந்துட்டு இருக்கு சார். இதனால் வந்து குழந்தைங்களுக்கு எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வருது சார்? கண்டிப்பாக வந்து அது ரொம்ப வந்து ஒரு முக்கியமான விஷயந்தான். இப்போ பார்த்திங்கன்னா உலக நாடுகள் எல்லாமே இந்த தட்ப வெப்பநிலை மாறுபாடு குறித்து தான் ரொம்ப எல்லா இதுவும் கான்ஃபரன்சஸ்ஸு அதுதான் ரொம்ப ஒரு சீரியஸான விஷயமா இது பண்ணுறாங்க. இந்த குளோபல் வார்மிங்னு உலகத்துடைய இந்த வெப்பநிலை வந்து அதிகமாகிட்டே போகுது ஒவ்வொரு வருடமும். அதனால தான் நம்மளே பார்த்திங்கன்னா பருவகாலம் முதல்லலாம் சொன்னாங்கன்னா நம்ம முன்னோர்கள் சொல்லும்போது இந்த 3 மாதம் பனிக்காலமாக இருக்கும், இப்போ மழை வரும், வெயில் வரும். இப்போ அப்படி இல்லை, திடீர்னு மழை பெய்யுது, ஃப்ளட்டு வருது, பனி இருக்கிற டைமில் வந்து பனி இல்லாமல் இருக்குது, அப்நார்மல் டைமில் இருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணமே இதுதான் சொல்கிறாங்க. இப்போ முன்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இண்டஸ்ட்ரீஸ் கூட இப்போ பார்த்திங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து மூடிட்டாங்க. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து மான்செஸ்டர், சவுத் இந்தியாவுடைய மான்செஸ்டர்னு சொன்ன கோயம்புத்தூரில் இப்போ எவ்வளோ டெக்ஸ்டைல் மில்ஸ் இருக்குது, நிறைய வந்து க்ளோஸே பண்ணிட்டாங்க. பட் ஆனால் வாகனங்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் இப்போ ஒரு 4 சக்கர வாகனமும் ஒரு 2 சக்கர வாகனமும் கண்டிப்பாக இருக்குது. வாகனம் பயன்பாடுதல் வந்து ரொம்ப பல மடங்கு அதிகமாகிடுச்சு. அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த வாகன புகையில் வர்ற இந்த கார்பன் மோனாக்சைடு இந்த நச்சு புகைகள் வந்து நம்ம வாயு மண்டலத்தில் பரவுது. இப்போ அதை வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரீத் பண்ணும்போது அது ரொம்ப பெரிய கன்சர்ன் கிடையாது. ஆனால் ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸில் ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து வாகனத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி கேரேஜில் வந்து கதவெல்லாம் திறக்காமல் திடீர்னு ஆன் பண்ணுறோன்னு வைங்க, அப்போ வந்து அதனுடைய அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து எஸ்பெஷலி வல்னரபிள், ஏன்னா குழந்தைங்கள் ஏன் வல்னரபிள்னா பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு பெரியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு வந்து ஒரு 18லேருந்து 20 முறை தான் சுவாசத்தை எடுக்கிறாங்க, வெளியே விட்றாங்க. அதே வந்து ஒரு வயசு 2 வயசு குழந்தை பார்த்திங்கன்னா ஒரு டைம் ஒரு நிமிஷத்துக்கு 40லேருந்து 45 முறை உள்ளே இழுக்கிறாங்க, வெளியே விட்றாங்க. அப்போது இந்த குழந்தைகள் வந்து அந்த நச்சுத்து புகையை வந்து அதிகமாக உள்ளே இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? அது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த நச்சு புகை உள்ளே போய் அந்த கார்பன் மோனாக்சைடு வந்து நம்ம உடம்புல இருக்கிற இந்த ஹீமோகுளோபின், ரத்த சிவப்பணுக்களில் இருக்கிற ஹீமோகுளோபினோட ஆக்சிஜனுக்கு பதிலாக இது சேர்ந்துருது. அதனால் வந்து ஒரு டல்னஸ்ஸு, ஹெட்டேக்கு, கன்ஃபியூஷனு, பிளர்டு விஷன்னு, அதாவது கண் தெரியாத பார்வை மங்கி போகிறது, ஒரு ஸ்டேஜில் வந்து இறந்து போகிறதுக்கு அன்கான்சியஸ் ஆகி, அதாவது சுயநினைவை இழந்து இறந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது.
இது வந்து அதாவது வந்து ஒரு நேரத்தில் நிறைய சுவாசம் பிரச்சனை. ஆனால் நம்ம வந்து பல வருடங்களாக இந்த காற்று மண்டலத்தை இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தீபாவளி டைம்லேயும் டெல்லியிலலாம் அப்படியே ஏர் குவாலிட்டி வந்து அவ்வளோ மோசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, பொல்யூஷனு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து இந்த வாகனம் பெருக்கத்தை கட்டுப்படுத்தலைன்னா வந்து என்ன ஆகும்னா, இதையே சுவாசித்து வளர்கிற குழந்தைங்களுடைய அவங்களுடைய பிற்காலத்துடைய அவங்களுடைய செயல்பாடே கம்மியாக இருக்கும். இந்த குழந்தைங்களுக்கு வந்து சுவாசம் சம்பந்தமான வியாதிகள் லைக் ஆஸ்துமா, நுரையீரல் சம்பந்தமான வியாதிகள் வந்து நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு ஆஸ்துமா இருக்குது அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக மூச்சு திணறலோடு இருந்தால் இந்த குழந்தையுடைய தூக்கம் கெடும். இந்த குழந்தையுடைய தூக்கம் கெடும்போது மறுநாள் பள்ளியில் அந்த குழந்தையுடைய முழு நினைவோட பாடங்களை கவனிக்க முடியாது. ஸோ அந்த முழு நினைவோட ஒரு சுய நினைவோட முழு கான்சியஸனோட ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணி அவங்க பாடங்களை கவனிக்க முடியாதனால அவங்களுடைய ஸ்கூல் பெர்ஃபார்மன்ஸு கம்மியாகும். ஸ்கூல் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாகும்போது குழந்தை வந்து மற்ற குழந்தைங்களோட இப்போ நம்ம பேரண்ட்ஸு ஒரு பெற்றோர்களாக நம்ம என்ன சொல்கிறோம், அவனை பாரு பக்கத்து வீட்டில் அவன் அத்தனை மார்க் வாங்கிட்டான், இத்தனை மார்க் வாங்கிட்டான், உனக்கு இவ்வளோ காசு கொடுத்து பள்ளிகள் நான் சேர்த்துனேன், இவ்வளோ ஃபீஸ் கட்டுறேன், ஆனால் வந்து நீ வந்து நல்லா படிக்கலாங்கும் போது அந்த குழந்தையுடைய மனநிலை பாதிப்பாகி குழந்தை வந்து டிப்ரெஷன் ஆயிடுது. இந்த சில குழந்தைங்க வந்து அக்ரெசிவாகவும் மாறிடுது. ஸோ இது 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 குழந்தைகளுக்கு மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னா, ஒரு குழந்தை நைட்டு ஃபுல்லாக இரும்பிட்டு சுவாச தூக்கம் இல்லாமல் இருக்கும்போது அந்த தாய் தகப்பன்காரர்களும் நல்லா தூங்க முடிய மாட்டேங்குது. ஸோ அதனால் என்னன்னா தூக்கமின்மையினால ஒரு எரிச்சல் எப்பொழுதுமே அவங்க வந்து எப்போதுமே ஒரு எரிச்சலோட ஒரு நிம்மதியான மகிழ்ச்சியான இருக்கிறத விட எப்போவுமே அவங்க எரிச்சலாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த தூக்க கலக்கத்தோடு மறுநாள் அவங்க வேலைக்கு போகும்போது இப்போ வாகனம் ஓட்டும்போது விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒன்று. இரண்டாவது வந்து எல்லாருக்கிட்டையும் எரிந்து விழுதல். ஏன்னா அவங்களால அவங்களுடைய இயலாமையினால். அதனால் என்னென்னா அவங்களுடைய பணி செய்யும் இடத்துலையும் மற்றவங்க கூட சண்டை சச்சரவுகள், அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி, அவங்களுடைய பணியிலையும் அவங்களுடைய கவனம் குறைவு, அதனால் வந்து அங்கேயும் பணிச்சுமை அதிகமாகிறது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து வந்து ஒரு மன அழுத்தத்தை தான் உருவாக்கும். ஸோ இது வந்து நம்ம சாதாரணமாக ஏதோ ஒரு நட்சத்திரக்காக இருக்குது அதனால் நுரையீரல் பிரச்சனை வரணும் அப்படின்னு இல்லை. ஒரு குடும்பத்தையே ஆட்டி படைக்கிற அளவுக்கு, ஒரு ஆணி வேறையே அசைக்கிற அளவுக்கு இது வந்து பிரச்சனைகள் வரும். இப்போ ஒரு அப்பா இருக்கார், இப்போ ஒரு குழந்தை இருக்குது, அவங்க இந்த சுவாச காற்று இதனால் இது பண்ணி ஒரு ஆஸ்துமா வருது, இல்லை மூச்சு திணறல் வருது, நைட்டு ஃபுல்லாக அந்த குழந்தை மூச்சு விட முடியாமல் கஷ்டப்படுதுங்கும் போது ஒரு தாய் தகப்பனாக வந்து அவங்க நிம்மதியாக தூங்க முடியாது. அவங்க தூக்கம் கெடும்போது ஆனால் மறுநாள் வந்து அவங்க வேலைக்கு சென்று தான் ஆக வேண்டும். அப்போ வேலைக்கு சென்று போடுவது இப்போ நிறைய பேர் வந்து 2 சக்கர வாகனத்தில் போகிறாங்க. அப்போது வந்து ஒரு நிமிடம் அவங்க கவனக்குறை, ஏன்னா அந்த தூக்கம் இல்லாமை, பணிச்சுமை, மன அழுத்தம் இருக்கும்போது ஒரு நிமிடம் கவனக்குறைவு இருந்தாலும் ஒரு விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அந்த குடும்பமே நிராதாரம் நிற்கிற நிலைமையும் கூட இருக்குது. சார், இப்போ கார்பன் கலந்த காற்றை சுவாசிக்கிறதுனால குழந்தையோட எந்தெந்த பாகம் சார் ஃபஸ்ட்டு பாதிப்படையும்? கார்பன் கலந்த இதை வந்து சுவாசிக்கிறதுனால எவ்வளோ அளவு, எத்தனை நேரத்தில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தைய வந்து ஒரு கேரேஜில் திடீர்னு விளையாட போகிறாங்க, கார் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கும்போது அந்த சுவாசம் இது பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து குழந்தையுடைய மூச்சு திணறல் வரும், ஒரு படபடப்பு வரும், ஸ்லோவாக குழந்தையுடைய சுயநிலை இழந்து குழந்தை இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இந்த கார்பன் மோனாக்சைடு வந்து ரத்தத்தில் சிவப்பணுக்களில் இருக்கிற ஹீமோகுளோபின் கூட இருக்கிற ஆக்சிஜனை எடுத்து இது பண்ணி டிஸ்பிளேஸ் பண்ணி அது கூட கலந்துருது. ஸோ இதனால் என்ன ஆகுன்னா கொஞ்சம் அந்த கன்ஃபியூஷன் வந்தோடனே அவங்களால வந்து சுயமாக சிந்திக்கிற திறமையும் போயிடும். அதனால தான் நம்ம நிறைய டைம்னா பூட்டிய காருக்குள் குழந்தை இறந்து போயிருக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம். எஸ்பெஷலி சின்ன குழந்தைங்க, அப்புறம் இன்டாக்சிகேட்டட். இப்போ அடல்ட்லன்னா இப்போ பார்த்திங்கன்னா மது அருந்தி விட்டு காருக்குள்ளேயே படுத்து தூங்கிடுறாங்க. அவங்க வந்து அந்த நச்சு காற்றையே சுவாசிக்கும் போது அவங்க சுயநலவை இழந்து இருதய துடிப்பு மாரடைப்பு கூட வந்து இறந்து போகிற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது வந்து லாங் ஸ்டாண்டிங்காக கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணும்போது மெயினாக வந்து அவங்க குழந்தைங்களுக்கு வந்து மெயினாக வந்து நுரையீரல் சம்மந்தப்பட்ட வியாதி தான், எஸ்பெஷலி ஆஸ்துமா தான். இந்த ஆஸ்துமானால என்ன ஆகும்னா நைட்டில் தூங்க முடியாது, நைட்டில் மூச்சுக்குழாய் சுருங்கிறதுனால தொடர்ந்து இருமல், தூக்கமின்மை, அதனால் அவங்களுடைய பள்ளி படிப்பு பாதிப்பு. அதனால் எப்போதுமே பார்த்திங்கன்னா ஒரு ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டு, ஒரு இடத்துல இருக்கவே முடியாமல் எப்போதுமே ஹைப்பர் ஆக்டிவேட்டட் இருக்கிறது. அப்புறம் யூரினரி இன்கான்டினன்ஸ், இப்போ வந்து யூரின் போயிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, நாக்டூரில் என்யூரிசஸ், அந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக குழந்தையுடைய
பள்ளியில் அந்த குழந்தையின் திறமை வந்து பாதிக்கப்படும். அதனால் குழந்தைக்கு டிப்ரெஷன் ஆர் அக்ரெசிவ் பிஹேவியர் இது எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சார், இப்போ அப்படி ஒரு குழந்தை வந்து இந்த காற்று நச்சுத்தன்மையினால் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா, அதோட சிவியர் ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் அதை க்யூர் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம மருத்துவ உலகத்தில் இருக்குது சார்? சார், ஆக்சுவலாக சிவியர் ஸ்டேஜில் போன பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த கார்பன் மோனாக்சைடு பாய்சனிங்கில் நிறைய குழந்தைகள் வந்து நம்ம திருப்பி காப்பாற்றவே முடியாத நிலைமைக்கு போயிடும். அது வந்து எந்த ஸ்டேஜில் இது பண்ணுறோம், ஏன்னா வந்து இந்த நம்ம மூளையுடைய செல்ஸ், நியூரான் நரம்பு செல்ஸ் இருக்கு இல்லைங்க, அது மட்டும்தான் ஒன்ஸ் டெத் ஆயிடுச்சுன்னா ரீப்ளேஸ் பண்ண முடியாது. மற்ற இப்போ வந்து உடலில் இருக்கிற மற்ற உறுப்புகளில் வந்து அந்த செல்ஸ் அழிஞ்சாலும் ரீஜெனரேட் ஆகும். இப்போ கல்லீரல் எடுத்திங்கன்னா ரீஜெனரேட் ஆகும். ஆனால் மூளையில் வந்து அந்த மாதிரி வாய்ப்பு கிடையாது. ஸோ பிரெயின் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா உயிரையே காப்பாற்றினா கூட குழந்தை வந்து ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தையாக தான் இருக்கும். அதனால் வந்து இதெல்லாம் உடனடியாக செயல்பட வேண்டியது. இந்த குழந்தைய அன்கான்சியஸ் ஆகி அந்த பிரெயின் டேமேஜ் வர்றதுக்கு முன்னாடி நம்ம பார்த்து உடனே செயற்கை சுவாச கருவி கொடுத்து ஆக்சிஜன்லாம் கொடுத்து ஐசியூவில் வச்சு தீவிர சிகிச்சை அளித்தால் குழந்தையை காப்பாற்ற முடியும். ஓகேங்க சார். இப்போ வந்து காற்றுல வந்து நச்சுத்தன்மை வர்றது அப்படிங்கிறதுனால குழந்தைங்களுக்கு இவ்வளோ விதமான பிரச்சனைஸ் இருக்குது. கேட்கும் போதே ரொம்ப பயமாக இருக்குது சார். இதை வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கு ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும், அதே சமயத்தில் ஒரு சொசைட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது காற்றுல வந்து இந்த மாதிரி நச்சுத்தன்மை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம என்ன மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றலாம்? ஸோ பேரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நிறையா வந்து இந்த அன்பர்ன் பேட்ரிஸு இதெல்லாம் தீயை எரிக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு ஒரு எங்கேயாவது ஒரு நெருப்பு புகை இருக்குன்னா அந்த பக்கத்தில் நம்ம குழந்தைகளை விளையாட அனுப்பக்கூடாது. அப்புறம் இந்த மாலுக்கு போகிறோம், ஷாப்பிங் போகிறோம், சரி குழந்தைங்க நீங்கள் 2 பேர் வெயிலாக இருக்குது ஏசிக்குள்ளே ஏறுங்கன்னு காரில் ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம போய் ஷாப்பிங் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்புறம் எப்போது எங்கேயாவது புகை இருந்து அதனால் குழந்தைக்கு இருமல் எடுத்த உடனேயுமே பார்த்திங்கன்னா ஒரு தலைவலி, ஒரு இருமல், கன்ஃபியூஷன் வரும் குழந்தைங்களுக்கு. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் கண்ணு தெரியாமல் ஆகி பிளட் வேஷன் வந்து லாஸ் ஆஃப் கான்சியஸ், அதாவது சுயநினைவு இழக்கிறது. இப்போ அதுக்கு முன்னாடி உடனே வந்து அந்த சோர்ஸை கட் பண்ணிவிட்டு எங்கேயாவது புகை இருந்துச்சுன்னா அதை அணைத்து விட்டு குழந்தையை ஃப்ரெஷ் ஏர், ஓப்பன் ஏர் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போகணும். அந்த பேரண்ட்டாக எவ்வளோ நமக்கு கடமையோ அதே அளவுக்கு ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல குடிமகனாக நமக்கு சில கடமைகள் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இப்போ மேட்டுப்பாளையம் பக்கத்தில் சவிதா ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. டாக்டர் சசித்ரான்னு சொல்லி ஒரு மகப்பேறு மருத்துவர் வந்து அவங்க ஒவ்வொரு குழந்தை அவங்க டெலிவரி பண்ணும்போதும் அவங்கள வீட்டுக்கு அனுப்பும்போது அவங்க கூட ஒரு மரக்கன்று கொடுத்து அனுப்புவாங்க. ரொம்ப ஒரு பிரமாதமான விஷயங்க அது. அந்த மரக்கன்று அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் குழந்தையை வளர்க்கும் போது கூட இந்த மரத்தையும் வளருங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒவ்வொரு பெற்றோரும் வந்து நம்ம ஒரு குழந்தையை வளர்க்கும் போது கூட நம்ம வீட்டில் ஒரு மரத்தை வளர்த்தோம்னா இது சமுதாயத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா வந்து முதல்ல வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது சின்ன வயசில் பள்ளி பருவத்தில் நம்ம படித்தது தான், மரங்கள் தான் வந்து காற்றில் இருக்கும் நச்சு காற்றை எடுத்துகிட்டு நமக்கு நல்ல காற்றை தருது. அப்புறம் நம்ம வந்து கார் பூலிங் பண்ணலாம். இப்போ ஒரே இடத்துல வேலைக்கு போகிற 4 பேர் சேர்ந்து ஒரு காரில் போகணும், 4 பேர் 4 காரை எடுத்துகிட்டு போகிறது, அது ஒன்று பண்ணலாம். இன்னொன்று வந்து இப்போ மேபி இந்த கொரோனா பேண்டமிக் முடிஞ்ச பிறகு பேண்டமிக் இருக்கிறதுனால நம்ம வந்து சோஷியல் டிஸ்டன்சிங், சமூக இடைவெளி இருக்கிறதுனால இல்லைன்னா அந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். சென்னை மாதிரி கோயம்புத்தூர்லேயும் இப்போ வந்து நம்ம மெட்ரோ ரயில் இந்த மாதிரி எல்லாம் அரசாங்கம் கொண்டு வந்தாங்கன்னா அது நமக்கு ரொம்ப வேகமாகவும் நம்ம இடத்த ரீச் பண்ணிடலாம். கொஞ்சம் இந்த சொந்த வாகனங்கள் பயன்படுத்துகிறதையும் கம்மி பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நிறைய இடத்துங்களில் பார்த்திங்கன்னா சொந்த ஒரு 4 சக்கர வாகனம் தேவையா இல்லையோ, என் சொந்தக்காரன் அவன் வாங்கிட்டான், பக்கத்து வீட்டுக்காரன் வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லி வாங்கி நிறுத்திக்கிறாங்க. அதை எல்லாத்தையும் கூட நம்ம அவாய்ட் பண்ணலாம். இதெல்லாம் அப்புறம் முக்கியமாக வந்து நம்ம வீட்டில் இந்த டயரை எரிக்கிறது, இந்த தேவையில்லாததெல்லாம் போட்டு எரிக்கிறது, இந்த மாதிரி இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணோன்னா அப்புறம் பொதுவாக இப்போ வந்து நம்ம இப்போ நகர்ப்புறத்தில் வந்து இந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா கிராமப்புறங்களில் இன்னும் அந்த சிமினி, அந்த சார்கோலில் எரிக்கிறதெல்லாம் இருக்குது. அது சின்ன வீடாக இருந்து ஒரே ரூமுக்குள்ளே இருந்துச்சுன்னா குழந்தைகள் வந்து அது இது இருக்குது. நகர்ப்புறத்தில் நமக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை. இங்கே மெயினாக வாகன புகை தான் நமக்கு பெரிய ஒரு இதாக இருக்கும். ஸோ அது வந்து அந்த காலத்தின் சூழ்நிலை நம்மளால் தவிர்க்க முடியலனாலும் அட்லீஸ்ட் வந்து நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் ஃபுல்லாக காங்கிரீட் போட்டு வைக்காமல் ஒரு சின்ன ஏரியாவில் ஒரு மரமாவது நம்ம வளர்த்தோம்னா அது வந்து நமக்கும் இந்த சமுதாயத்திற்கும் நாட்டுக்கும் நல்லதாக இருக்கும்.
சூப்பர் சார். சார் இவ்வளோ நேரம் உங்களோட வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. நிறைய விஷயம் வந்து இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்ற மாதிரி இருந்தது. சில விஷயம் வந்து நம்மளால் இந்த சொசைட்டிக்கு முடிஞ்ச நல்ல விஷயங்களை கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கு. நிறைய பேருக்கு இந்த எண்ணம் வந்திருக்கு சார். ஸோ அந்த விதையை நீங்கள் தான் விதைச்சிருக்கீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மேடம் ஒரு மரக்கன்று கொடுக்குற மாதிரி நீங்கள் மிகப்பெரிய விதை வந்து விதைச்சிருக்கீங்க. இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப 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 நன்றி சார். தேங்க்யூ. நன்றிங்க. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.